Hello everyone, you're listening to It's Just Another Podcast Season 2 The Cricket Fever. ஸோ இஃப் யூ திங்க் அப்படின்னு திடீர்னு அப்படியே ஏதோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்த மாதிரி இருக்குல்ல, நம்மளே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான் பார்ப்போம், இல்லை பேசுகிறது வேறு இங்கிலீஷ் அப்படின்லாம் யாரும் கேட்டு ஷாக் ஆகிருந்தீங்க. இது இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட்டோட மற்றும் ஒரு எபிசோடு, 2வது சீசனில் கிரிக்கெட் ஃபீவரின் அந்த தொடர்கதையில் இன்று நம்ம என்ன பேசப் போகிறோம் என்றால், பேசிக்காக இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் என்ன நடந்துச்சு, அப்படியே அந்த மேட்ச்லேருந்து இந்தியாவுக்கு இந்த இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்சோட லீடு அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு ப்ரிவ்யூ ப்ளஸ் ரிவ்யூ அந்த மாதிரி தான் ஒரு இது எடுத்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச், வேர்ல்டு கப் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி அது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒரு ஸ்கோர் கார்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டி மச் ஒன் சைடட் ஒரு என்கவுண்டராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஒன் சைடட் என்கவுண்டராக தான் இருந்துச்சு. ஸோ டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் டக் அவுட்டு. அட என்னப்பா இந்த பையன், இவர் இருந்தால் அப்படியே 200 300 அப்படியே 10 ஓவர்லேயே 350 அடிச்சிடுற அப்படின்னு நினச்சின்னு இருந்தா, இந்த ஆள் பார்த்துட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல. அடுத்து தலைமை ஸ்மித்து அப்படியே ஆக்சுவலி ஸ்மித்தும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருந்த டைமில் குல்தீப் யாதவ் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணார். அப்புறம் ஸ்மித்துமே அவுட் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா அப்படியே டவுன்ஃபால் ஆரம்பிச்சிது. ஸோ நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு 100 for 2 அந்த மாதிரி ஏதோ இருந்தாங்க. ஆக்சுவலி 100 for 2ன்னு இருந்த நிலைமையிலிருந்து தே லைக் ரியலி வென்ட் ஆன். அதாவது இன்னிங்ஸ் முடிக்கிறப்போ தேவர் லைக் 199க்கு ஆல் அவுட் ஆனாங்கன்ற மாதிரி போகிறப்போ இட் வாஸ் அ வெரி பிக் கொலாப்ஸ் ஆஸ்திரேலியன் பேட்டிங் பார்த்தீங்கன்னா. ஏன்னா யாருமே பெருசாக ஸ்கோர் பண்ணல. கடைசியில் மிச்சில் ஸ்டார்க் கொஞ்சம் அடித்தனால அந்த 199 வந்துச்சு. ஸோ ஆஸ்திரேலியன் பேட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சுமாராக அப்படியே தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்தியன் பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜா அவரோட செகண்ட் ஹோம், அதாவது அவரோட ஐபிஎல் ஹோம் கிரவுண்டில் சூப்பராகவே போடுறார். பிச்சுமே அவருக்கு பயங்கர சாதகமாக இருந்துச்சு. ஆட் பால் டேர்ன் ஆகிட்டு இருந்துச்சு, நல்லா போட்டார் ஆக்சுவலி அவர். ஸோ அவர் 10 ஓவரில் கம்மி ரன்களே கொடுத்து 3 விக்கெட்டும், குல்தீப் யாதவும் கம்மி ரன்களே கொடுத்து 2 விக்கெட்டும், இவங்க எல்லாத்தையும் விட 34 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரே விக்கெட் வீழ்த்தியிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ நல்ல ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கில் நல்ல ஸ்பின்னர்ஸ் பவுலிங் போட்டு இந்தியா ரொம்பவே ஒரு பிலோ பார் ஸ்கோருக்கு ஆஸ்திரேலியா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தா அப்படியே ஷாக் எல்லாத்துக்குமே. ஃபஸ்ட்டு பால் இஷான் கிஷன் அவுட்டு, ரோஹித் சர்மா ஜியோக் அவுட்டு, ஷ்ரேயஸ் ஐயர் டாப் 3ல் 3 பேருமே. ஆக்சுவலி விராட் கோலி டாப் 3ல் இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு 3 விக்கெட் போனவங்க எல்லாருமே டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்றப்போ அந்த திடீர்னு எல்லாருக்குமே அந்த ஃப்ளாஷ்பேக் 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஃப்ளாஷ்பேக் 5 for 3, அதே 3.1, அதே 5.3. ஆஹா முடிஞ்சா என்னடா அங்கே முடிவு தான் அப்படின்னா இங்கே ஆரம்பமே எப்படி அப்படின்ற மாதிரி எல்லோரும் சோகமாக இருக்கப்போ அங்கே தான் மறுபடியும் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் எப்படி கோலியும் ராகுல் உட்காந்து நின்று அப்படியே பயங்கரமாக ஆடி கொடுத்து அப்படியே நல்லா ஆடிட்டு இருந்த டீமை கரை சேர்த்தன மட்டும் முடியாது, எங்களால் நல்லா ஆடாதப்பையும் எங்களால் நின்று ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக 2 பேருமே பயங்கர மெச்சோர்டாக இன்னிங்ஸ் ஆடினாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விராட் கோலி பயங்கரமாக அதுமாரி இன்னொன்று சொல்லி ஆகணுங்க, அது ரொம்ப கம்மி ஸ்கோர் அப்படின்றது அவங்களோட அட்வான்டேஜுக்கு இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு ஸ்கோர் பிளட் ப்ரெஷர் இல்லைன்றனால ஃபஸ்ட்டு நல்லாவே டைம் எடுத்துக்கிட்டாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் நின்று பொறுமையாக அப்படியே அடிக்க ஆரம்பிச்சு. கோலி நல்லா ஆடிட்டு இருந்தார், தலைவன் அப்படியே செஞ்சுரி அடிப்பாப்பில் அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருப்போ பொசுக்குன்னு அவுட் ஆகிட்டார். 85 of 115 டெலிவரிஸ். கண்டிப்பாக ஒரு சமநாக். விராட் கோலி என்ன தான் ஒரு ஃபார்மில் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபார்ம் பண்ணிட்டார். பட் இருந்தாலும் சொல்கிறேன், இஸ் வெல் அண்ட் ட்ரூலி பேக் யுவன் சங்கர் ராஜா மாதிரி ஆகிட்டாருங்க விராட் கோலி. கம்பேக்ன்ட்டு. பட் ஸ்டில் அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சுருக்கனால அதனால நமக்கு அது இப்படி தெரியுது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் அவர் பயங்கரமாக ஆடி அவர் அந்த பக்கம் பயங்கரமாக கோலிக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவர் ஒரு லீடிங் அக்ரெஷன் எடுத்து பாவம் மனுஷன் 100 அடிக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு 4 அடிக்கிறதுக்கு ஆட பார்த்தா அது 6 போயிடுச்சு. என்னடா அது, அதாவது 4 அடிச்சு 6 போனால் நல்லது தானே. ஆக்சுவலி அவர் 5 ரன் வேணுன்றப்போ 91 இருந்தார். அவர் ஒரு 4 அடிக்கலாம்னு ஒரு ஷாட் அடிச்சு 6 போன அட போகிறாடி எல்லோரும் ஜெயிச்சிட்டா, இந்தியா ஜெயிச்சாச்சு அப்படின்னு இருந்தால் தலையில் கை வச்சாலே என்னடா இதுச்சா அப்படின்ற மாதிரி சரியில் உட்காந்துட்டாப்புல. ஸோ பைதவே இந்தியா அவங்களோட வேர்ல்டு கப் கேம்பெயினை நல்லா வெற்றிகரமாக துவக்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இதுலேருந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லாவே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் அந்த ஒரு மிடில் ஆர்டருக்கு நல்ல டெஸ்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மேட்ச்சில். இந்தியாவுக்கு கூட காலங்காலமாக இருக்க இது என்னென்னா ஓப்பனர்ஸு
டாப் 3 இதை தாண்டி இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பேட்டிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கம்மி. திடீர்னு ஒரு முக்கியமான மேட்ச்சில் விக்கெட்ஸ் டாப் ஆர்டர் விக்கெட் சீக்கிரமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இந்த டைம் அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றத ஒரு அளவுக்கு காமிச்சாங்கன்னு சொல்லணும். ஹார்திக் பாண்டியாவுமே கடைசியில் ஒரு அளவுக்கு நம்பிக்கை காட்டினாருங்க. அவர் பங்குக்கு ஒரு 6 அடித்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி இந்தியா ஆல் பாக்ஸஸ் டிக்டு ஏற்கனவே, அதுவும் இந்த டைமே நல்லாவே டிக் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ பேசிக்காக அதுதான் அந்த மேட்ச்லேருந்து நமக்கு கிடைச்ச டேக்அவேஸ். ஸோ இப்போது இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே சுப்மன் கில் அன்அவைலபிளாக தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருதுன்னா அதுதான் ஆக்சுவலி உண்மையானமே. ஸோ இந்தியா மறுபடியும் இஷான் கிஷன் எனக்கு தெரிஞ்சு அதே சைடோடு தான் போகிறாங்க. ஒரு சேஞ்சும் இருக்காது. ஏன்னா டெல்லி ட்ராக்குமே இட்ஸ் ட்ராக் விச் இஸ் ஆன் ஸ்லோவர் சைடு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்ட் கப்பில் ஷார்துலோட அஸ்வின் நிறைய ஆடுவார்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் எனக்கு அந்த காம்பினேஷன் அளவுக்கு செட் ஆகுது. பிகாஸ் 3 ஸ்பின்னர் 3 ஃபாஸ்ட் பாலர்ன்றப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பாலராக ஹர்திக் பாண்டியா ஆடுறதுல எந்த ஒரு தப்புமே தோணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வினுமே டீசெண்டாக போடுறாரு அப்படின்றப்போ உங்களுக்கு 3 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பாலர்ஸ்ன்றப்போ அஸ்வின் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டிங் எபிலிட்டியான்னு சொல்ல முடியாது. பட் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒன் டேயில். ஷார்துல் என்ன தான் சொன்னாலுமே அவர் ஒன் டேயில் ப்ரூவ் பண்ண மாதிரி இல்லை. ஆனால் அஸ்வின் கப்புள் ஆஃப் 50s இன் ஒன் டே கிரிக்கெட் அப்படின்றனால நான் சொல்கிறேன். இஸ் வெரி மச் ப்ரூவ் ஆன் கஸ்டமர் இன் ஒன் டே கிரிக்கெட். ஸோ எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வில் பி இன் த மோஸ்ட் ஆஃப் த சைட். ஸோ அதே சைடு தான் இந்தியா இருக்க போகுது. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங்காக தான் இருக்காங்க. ஆக்சுவலி T20 தேர் கிரேட் சைட். பட் ஒன் டேல இன்னும் அவங்க அந்த ஃபார்முலாவை கிராக் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். தட் அப்ளைஸ் டு ரஷீத் கான் ஆல்சோ. அவருமே இன்னுமே ஒன் டேல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் அவ்வளோ நல்லாலாம் இருக்கார். T20 லெஜெண்ட், ஆக்சுவலி ஆல்ரெடி லெஜெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சின்ன வயசாக என்னென்னலாம் தெரியாதுங்க. ஆனால் அதில் அவங்க போடுற வயசு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அந்த வயசில் இஸ் லைக் மேட் அ லாட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். பட் ஒன் டேலாம் அவங்க இன்னுமே எதுவுமே பண்ணல. அதாவது ஒரு மெமரபுளாக எதுவுமே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டெபியூட் 2015 வேர்ல்ட் கப்பில் பண்ணாங்க. ஒரே மேட்ச் ஸ்காட்லாண்டுக்கு எதிராக ஜெயிச்சாங்க. 2019 வேர்ல்ட் கப்பில் 9 மேட்சுமே அடி. இப்போ இந்த வேர்ல்ட் கப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ் கூட ஒரு காம்ப்ரஹென்சிவ் டிஃபீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாட் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும், ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க பேட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பனிங்கில் இவர் அந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு ஆடுவார். அவர் பேர் என்னங்க? ஜத்ரான். ஆமாம், ஜத்ரானுங்க. ஐயோ என்னது, ஐ எம் வெரி சாரி ஃபார் திஸ் புவர் பிளேயர் நாலேஜ். பட் குல்சர் இஸ் ரிலீசியஸ் அந்த மாதிரி தான். ஆக்சுவலி நான் இந்த ரீசெண்டாக ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் நல்லாவே ஆடினாங்க. அந்த நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க 37 ஓவர்ஸில் 290 கிட்ட ஏதோ அடிக்கணும். பட் ஸ்டில் தே மேனேஜ்டு, ஆல்மோஸ்ட் அடிச்சிருப்பாங்க. பட் அவங்க பேட்டிங்கு பவுலிங் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ரஷீத் கான் அவருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா த கிளியர் ஃபேவரட்ஸ் ஃபார் ஆப்கானிஸ்தான் மேட்ச். பத்தாவதுக்கு டெல்லியில் வர மேட்ச் பார்த்தோம். இந்தியா எனக்கு தெரிஞ்சு டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் எடுத்தாங்கன்னா தே லவ் டு கோ ஆல் அவுட். ஏன்னா ஆல் அவுட் ஆக சொல்ல, ஆல் அவுட்னா அடிக்க போகணும் ஃபுல்லாக, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அவர் ஏன்னா டெல்லியில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நல்லா ஸ்ரீலங்கா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வச்சு பொழந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பத்தாக்கு ஸ்ரீலங்காவும் நல்லா தான் 326 வெரி குட் ஸ்கோர். ஆனால் 428 முன்னாடி அது ஒரு ஸ்கோரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ பயங்கரமான பேட்டிங் ட்ராக் தான் மறுபடியும் எதிர்பார்ப்பாங்க டெல்லியில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் த கிளியர் ஃபேவரட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சக்கப்புறம் அடுத்த மேட்ச் இந்தியா பாகிஸ்தான். ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு என்னோடய ஃபேவரட் இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் மூமெண்ட்ஸ் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. அந்த வேர்ல்ட் கப் இதுலேயே அந்த ஃபேவரட் மூமெண்ட்ஸில் நம்ம ப்ரிவியூவும் பார்த்துடலான்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பேசிக்காக என்னென்னா இந்த 2 மேட்ச்சுக்கு நடுவில் 2 நாள் தான் கேப்ன்றனால அடுத்தடுத்த நாள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே 3 எபிசோட் 4 எபிசோட் போடணுமா அப்படின்றனால தான் நான் இந்த கம்பைன் பண்ணி போட்டேன். ஸோ அதனால தான் இது 2மே ஒரே எபிசோடாக வந்தது. தடங்கள் அப்படின்லாம் இல்லை, பட் சும்மா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போமே இந்த கிரிக்கெட் ஃபீவரை அப்படின்ற மாதிரி பண்ணது தான். பேசிக்கலி நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், அது எல்லாமே நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி எனக்கு நிறையா சீசன் 3 கண்டென்ட் கிடைக்குது. ஆனால் அது நம்ம சீசன் 3 பேசுவோம். சீசன் 2 திஸ் இஸ் கிரிக்கெட் ஃபீவர், இட் இஸ் கோயிங் வெரி வெல். இந்தியா நாளைக்கு செகண்ட் மேட்ச் அவங்களோட ஆடுறாங்க, ஜெயிப்பாங்க நம்புவோம். ஸோ for this entire World Cup season, stay tuned in It's Just Another Podcast with me, R. Ritesh. Thank you.